சிவாய நம. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்ற ஒரு பெரிய தாரக மந்திரத்திற்கு இன்றைக்கு பெரிய ஒரு வழிபாடு. திரு அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் அருணாச்சல ஈஸ்வரருக்காக இன்று மகாதீபம் தீபத் திருநாள். இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இருள் அகற்றி ஒளி கொடுக்கப்படுகின்ற நாள் இந்த தீபத் திருநாள். நமக்கு இங்கே பக்கத்தில் பார்த்துட்ருக்குற மலை, இது ஐயா படுத்திருக்கிறதா நம்ம ஒரு ஐதீகம் இருக்குது. அதே போல் ஒரு இடத்துல நமக்கு அந்த காட்சியும் நமக்கு கொடுக்கப்படுறார். அப்பேற்பட்ட மலை, உலகத்தினுடைய ஜீவநாடியாக இருக்கக்கூடிய அக்னிஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் மக்களுக்காக ஒரு வழிபாடு இல்லைன்னு சொல்லி பெரிய ஒரு வேதனை இருக்குது நமக்கு. இங்கே வருடம் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களுக்காக தான் ஒரு வழிபாடு, மக்களுக்காக தான் ஒரு விசேஷம், மக்களுக்காக தான் இந்த நாடு, அரசாங்கமும் மக்களுக்காகத்தான். ஆனால் அரசு அதிகாரிகளும் விஐபி போன்றவங்கள்லாம் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த மாதிரியெல்லாம் நெருக்கி வழிபாட்டுக்குண்டான விதிமுறைகளே கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. லட்சக்கணக்கான பேர் இங்கே வழிபடுறதுக்கு இருக்காங்க. ஆனால் அவர்களெல்லாம் குறிப்பிட்ட நேரமோ குறிப்பிட்ட இடங்களுக்கோ சரிவர ஒரு 10%, 20% மட்டுமே மக்களை பயன்படுத்தி அதை வழிபட செய்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் பாவம் எத்தனையோ தூரத்திலிருந்து எங்கேருந்தோ வர்றாங்க. இது ஒரு வழிபாட்டு தடம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எந்த அசம்பாவிதம் நடக்கிறக்கோ மற்றதெல்லாம் திருடர்கள் தொல்லை மற்றதெல்லாம் இருக்குது, அதை கண்காணிக்க வேணும். காவல்துறை அதுக்கு விடிய இருந்து வேலை செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாவம் அவங்களையும் மழையிலையும் வெயிலையும் இருந்து நிறையா துன்புறுத்தக்கூடிய மிகப்பெரிய உயர் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், மக்களுடைய மனநிலையும் தெரிஞ்சுக்கணும். அப்பாவி பொதுமக்கள் நிறைய பேர் இருக்காங்க, வயதானவர்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாரும் வழிபாடுக்காக இங்கே தவம் இருந்து விரதம் இருந்து இங்கேருந்து வர்றாங்க எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி. ஆனால் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே இவங்களெல்லாம் கட்டமைத்து நிறுத்தி அங்கேருந்து நடைப்பயணமாக வைத்து, இந்த மழைக்காலம் வேறு, தங்குவதற்கு இடம் இல்லாமல், உணவு இல்லாமல், சரியாக யாரும் அன்னதானம் கூடி போட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க. இப்போ மலையில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் மண் சரிவு ஏற்பட்டு அங்கே 7 உயிர்கள் வேறு போயிருக்கு. நம்ம பத்திரிகையில் ஊடகத்தில் எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு புனிதமான ஒரு மலையில் எப்படி ஒரு வீடு கட்டமைச்சு இது விற்கிறாங்க, இது குடியிருக்கிறாங்க, எப்படி இது அரசாங்கம் அனுமதிக்குது? இதெல்லாம் இந்த கோயில் சுற்றி உள்ள இடங்கள், எத்தனை இடத்துல கோயிலோட இடங்கள், இந்த மலை சார்ந்த அடிவாரத்தினுடைய இடங்கள், இதையெல்லாம் அரசாங்கம் துரிதமான நடவடிக்கை எடுத்து மக்களும் பாதிக்கக்கூடாது, எந்த உயிரிழப்பும் இருக்கக்கூடாது, வழிபாட்டுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. இதையெல்லாம் செய்கிறதான ஒரு மக்களுக்கான தேவையான பொருள். ஒரு வழிபாட்டுக்கு வர்றதுனால அவங்கள கட்டமைத்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது பெருசு இல்லை. எந்த மக்களும் பாதிக்காமல் இருக்கணும். இந்த ஆக்கிரமிப்புகளையெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான இடத்தை ஒதுக்கி கொடுக்கணும். வழிபாட்டுத்தலமாக இருக்கணும். குடியிருப்பாக இருக்கணும். பக்தர்கள் வரக்கூடிய இடத்துல அவங்களுக்கு வழிபடுறதுக்கு தான் இறைவனை கொடுத்துருக்குறாங்க. ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் எப்போ வேணாலும் வந்துக்கலாம், கும்பல்லாம் எல்லாமே செய்யலாம். ஆனால் பொதுமக்கள் அப்படி வர முடியாது இல்லையா? வருடத்துக்கு ஒரு முறை அவர்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய, தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை சார்ந்து அதை பற்றி தான் வர முடியும். ஆனால் தீபத்துக்கு லட்சோப மக்கள் இங்கே வரக்கூடிய இருக்காங்க. ஆனால் நேரடியாக இறைவனை பார்க்குறக்கு பாவம் ஏமாந்து போயிடுறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் தான் நம்ம சொல்லணும். ஒரு மக்களோட குரலாக நான் பேசுகிறேன். அரசாங்கத்துக்கு இது தெரியுமான்னு தெரியல. அரசியல்வாதிகள் தான், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் இதெல்லாம் செய்கிறாங்க. வருடம் ஒரு ஆட்சி மாறுது, இன்னொரு ஆட்சி மாறுது, அதிகாரிகளும் மாறுறாங்க. ஆனால் வழிபாடு எப்பவும் மாறாது, மக்கள் எப்பவும் மாற மாட்டாங்க. இது ஆன்மீகம் மிகப்பெரிய ஒரு தலம். 33 கோடி தேவாதி தேவர்களும் இங்கே வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த திருவண்ணாமலையில் இருக்குது. அப்பேற்பட்ட இடத்துல பொதுமக்கள் எவ்வளோ பிரியமாக, எவ்வளோ அன்பாக ஈசனை வழிபடுறதுக்கு வருவாங்க. அதையெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தி இதில் என்ன லாபம் கிடைக்க போகுது நமக்கு? ஒரு உழவார பணி செய்யக்கூடிய ஒரு இடத்துல கூடி அவங்கள அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் ஆயிரக்கணக்காக பொய் சொல்லி அவங்களுக்கு போய் தரிசனத்துக்காக கொடுக்கறது நிறையா பேர் அதையெல்லாம் அலையிறாங்க. அப்போ யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் வழிபாட்டுக்கு வந்தவங்க, யார் பணத்துக்காக வந்தவங்க? கடவுளை பற்றியே நினைப்பில்லாத அரசாங்கத்துக்கு அதிகாரிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம்
முன்னோடியாக இருக்காங்க இந்த இறைவன்கிட்ட, இந்த கோயிலில். ஆனால் பக்திமயமாக இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் உதறித்தள்ளுற மாதிரி, ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி, காலையிலேருந்து நேற்று இரவிலிருந்து நிறையா பேரை சந்தித்தோம். அந்த சந்திப்புலெல்லாம் கேட்கும் பொழுது எங்களை வழிபடுறதே விட்றதில்ல, வழிபாட்டுக்கே விட்றதில்ல, நாங்கள் எங்கேருந்து கும்பிட்டு போகிறோம், எத்தனையோ தூரத்துலேருந்து வரோம், 2 நாள் 3 நாள் இங்கே தங்கி இருக்கோம், எங்கே போனாலும் எல்லாம் அடைச்சி வச்சுருக்குறாங்க, விஐபி தான் வர்றாங்க, அதிகாரி தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மனக்குமுறல் எப்படி இருக்கும்? அந்த சாதாரண பாமர மக்களோட மனக்குமுறல் எப்படி இருக்கும்? இது அரசாங்கம் கண்டுகொள்ளணும், வருங்காலத்தினால் சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அண்ணாமலையார் தான் காப்பாற்றணும். நன்றி, வணக்கம்.